Exercise 1.1 First sum. Round off the following decimals to the nearest whole number. So என்ன சொல்லிருக்காங்க decimal numbers nearest whole numberக்கு round off பண்ண சொல்லிருக்காங்க. First one 8.71. So whole numberனா pointக்கு முன்னாடி இருக்க numbers whole numbers, pointக்கு அப்புறம் இருக்க numbers decimal numbersனு பார்த்தோம். So என்னோட whole number 8. So இதை நான் underline பண்ணிக்கிறேன். So whole numberக்கு right side இருக்க நம்பரை 5 ஓட compare பண்ணுறோம். 7 எனக்கு 5 விட greater. இப்போ என்ன பண்ணிக்கலாம் என்னோட ஹோல் நம்பரோட நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஆன்சர் 9. செகண்ட் ஒன் 26.01. ஸோ ஹோல் நம்பர்ன்றது பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ஹோல் நம்பர். ஸோ இதுக்கு ரைட் சைடு இருக்க நம்பர் 0. இந்த 0வை இப்போ நான் 5ஓட கம்பேர் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஜிட்ஸை அப்படியே சேமாக எழுதிட்டு ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸை இக்னோர் பண்ணிடலாம். So answer 26. Third one 69.48. So என்னோட whole number 9 underline பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க டிஜிட் தான் whole number. So இது 9க்கு ரைட் சைடு இருக்க நம்பரை 5ஓட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 வந்துட்டு 5ஐ விட லெஸ். அதனால் இந்த டிஜிட்ஸை அப்படியே சேமாக ரைட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க டிஜிட்ஸை இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னோட ஆன்சர் equal to 69. நெக்ஸ்ட்டு 103.72. ஸோ ஹோல் நம்பர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பரை நம்ம 5ஓட கம்பேர் பண்ணுறோம். இந்த 7 5ஐ விட கிரேட்டராக இருக்குது. ஸோ இந்த 7 5ஐ விட பெருசாக இருக்குது. அதனால் நம்ம அண்டர்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஆன்சர் 104. நெக்ஸ்ட்டு 49.84. ஸோ ஹோல் நம்பர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதாவது இந்த அண்டர்லைன் பண்ண டிஜிட்க்கு ரைட் சைடு இருக்க நம்பரை 5ஓட கம்பேர் பண்ணுறோம். இந்த 8 எனக்கு 5ஐ விட பெருசாக இருக்குது. இப்போ இந்த 9ஓட நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டண்ட் முன்னாடியே சொன்னேன் 9 வந்தால் மட்டும் நீங்கள் சைடில் போட்டு அதோட ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள். 9 + 1 10க்கு 0 பேலன்ஸ் 1 4 + 1 5. ஸோ என்னோட ஆன்சர் 50. நெக்ஸ்ட் ஒன் 101.35. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஹோல் நம்பர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அதாவது அண்டர்லைன் பண்ண டிஜிட்க்கு ரைட் சைடு இருக்க நம்பரை 5ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த 3 என்னோட 5ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. அதனால் இந்த டிஜிட்ஸை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஆன்சர் 101. நெக்ஸ்ட் ஒன் 39.814. ஸோ என்னோட ஹோல் நம்பர் 9 அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஹோல் நம்பருக்கு ரைட் சைடு இருக்க நம்பரை 5ஓட கம்பேர் பண்ணுறேன். இது 5ஐ விட அதிகமாக இருக்குது. அதனால் இதோட நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் 9 வந்திருக்கு. நான் சைடில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 9 + 1 10க்கு 0 பேலன்ஸ் 1 3 + 1 4. ஸோ என்னோட ஆன்சர் 40. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 1.23. ஸோ என்னோட ஹோல் நம்பர் 1. அதுக்கு ரைட் சைடு இருக்க நம்பரை நான் 5ஓட கம்பேர் பண்ணுறேன். அது லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டை நான் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஆன்சர் 1. தேங்க்யூ ஆல்.